ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல என்னோட மார்க் கம்மியாகும்போது டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒருமே மார்க் பேசுறது கம்மியாகுது. பட் ஆஃப்டர் த பப்ளிக் எக்ஸாம் லான்ச் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து என்னோட கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகி அந்த டுவெல்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணேன். அண்ட் பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் எஃபர்ட்லெஸ் ஸ்பீச்லெஸ் பிகாஸ் ஆஃப் தொந்தரவு கட்சி. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. அதான் நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு டஃப்பாக இருந்தது. அதான் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் எல்லாமே 10th இருந்தே ஆனால் ஃபாலோ பண்றாமா இந்த கொஸ்டின் தாமா அவங்க சொல்லி கொடுத்தது தாமா வந்தது, அவங்க சொல்லி கொடுத்தது தாமா வந்தது, இதே தான் சொல்லுவான். டியூஷன் போகிறேன் வேதாந்தவே பார்க்குறேன். நான் வேதாந்தத்தை தான் ஃபாலோ பண்ணோம். தேங்க்யூ. உங்களுக்கு எப்படிமா இருந்தது? நல்லா இருந்தது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு. இப்போ நல்லா வரும்ன்றான். மார்க் 12th முடிச்சிட்டான். அப்போ பார்ப்போம் எப்படி. நல்ல காலேஜ் கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த டவுட் கேளுங்க. இங்கிலீஷ்லாம் 10th தான் சொல்லுவோம். சொன்னதுதான் வந்ததுன்னு. நான் வேற எதுவுமே எனக்கு வேணாம், நான் அவங்க சொல்றதே பார்த்து படிச்சுக்கிறேன். நிறைய பேர் வீட்ல வந்து போன் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்கல்ல பசங்க கையில. எப்படி ஆன்லைன் டியூஷன் எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு எப்படி நம்புறது அப்படிங்கிறது இனிஷியலா இருக்கு இல்லையா? நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கு. ஏன்னா நேர்ல போய் நம்ம ஒரு டீச்சர் கிட்ட டியூஷன் விடுறதை விட ஆன்லைன் டியூஷனை நம்பலாமா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பேரண்டா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்பலாம், கண்டிப்பா நம்பலாம். வேதாந்தம் கண்டிப்பா நம்பலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே மேம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.